Hello students, welcome to Hiba Max 10 Standard Max Chapter 6 Unit Exercise 6 Fifth question வந்து start பண்ணலாம். A bird is on the top of a 80-meter high tree. 80-meter high treeல ஒரு bird இருக்கு. From a point on a ground, the angle of elevation of the bird is 45 degree. So 80-meter heightல ஒரு tree இருக்கு. சரியா? 80-meter tree groundல. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பேர்ட் அந்த பேர்டை வந்து பார்க்குறாங்க. அந்த பேர்டை பார்க்கும்போது ஆங்கிள் எவ்வளோ இருக்குது? 45 டிகிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு, a bird flies away horizontally that it is remained at a constant height. height வந்து மாறலை from the ground. After 2 seconds, the angle of elevation of the bird from the same point is 30 degree. ஸோ இந்த பேர்டு என்ன பண்ணுது, இந்த ட்ரீலேருந்து கொஞ்சம் தூரம் பறக்குதாமா. பறக்கும்போது ஹைட்டை மாற்றலை, மேலே பறக்கலை, அதே ஹைட்டில் பறக்குது. ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து அதே பாயிண்ட்லேருந்து அந்த பேர்டை நம்ம மேல் நோக்கி பார்க்கும்போது நமக்கு வந்து 30 டிகிரி தான் கிடைக்குதாம். ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ கொஷின் என்னென்னா, டிட்டர்மைன் த ஸ்பீட் அட் விச் த பேர்ட் ஃப்ளைஸ். பேர்டு எவ்வளோ ஸ்பீடில் பறந்துருக்கும். இப்போ இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் மாறி இருக்கு. அப்போ 2 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் தாண்டுச்சுன்னு பார்த்தோன்னா ஸ்பீட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அப்போ டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் நான் வந்து ஸ்பீட் எவ்வளோன்னு சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். கரெக்டாக? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான், டைம் டேக்கன் கொடுத்துட்டாங்க, 2 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏபியை வந்து ட்ரீன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் சிடி வந்து அது பறந்து போன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது. இது பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு 30 டிகிரி ஒன்று இருக்குது, 45 டிகிரி ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஏபி பிபிஏ அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏபிபி. ஃபஸ்ட்டு நான் ஏபிபி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏபிபி ட்ரையாங்கிள்னா சைடில் வரைஞ்சிருங்க. இது பி, இது ஏ, இது பி. 45 டிகிரி, இது 80 மீட்டர் ட்ரீ. கரெக்டா? ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நான் என்ன எடுக்கலாம்? டேன் எடுக்கலாம். டேன் தீட்டா எடுத்தால் தான் பிஏவோட வேல்யூ கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிஏ. ஏபி பை பிஏ. இப்போ டேனில் என்ன டிகிரி இருக்குது? 45 டிகிரி. tan 45 degree is equal to ABயோட வேல்யூ 80. PA வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். tan 45 degree வேல்யூ 1. 1 is equal to 80 by PA. இப்போ PA அந்த சைடு கொண்டு போயிட்டோன்னா PA is equal to 80 மீட்டர். ஏன்னா டிஸ்டன்ஸ் தானே அதுவும். ஸோ PA வந்து 80 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் நான் சைட்லேயே இங்கே கூட சால்வ் பண்ணுறேன், ஏன்னா டயக்ராம் பக்கத்தில் இருக்கு. அடுத்த ட்ரையாங்கிள் என்ன எடுக்கிறேன்னா டிபிசி. சைடில் இருக்கறனால சால்வ் பண்ணி ஈஸியாக இருக்கும். இன் ட்ரையாங்கிள் டிபிசி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டிபிசி. ஸோ அந்த ட்ரையாங்கிளை தனியாக எடுத்து வரைஞ்சிக்கிறேன். டிசி இது 80னா இதுவும் 80, ஏன்னா கான்ஸ்டன்ட் ஹைட்டு தான், அது மாற்றலை. சரிங்களா? இங்கே வந்து பிஏ ஒரு ஜங்ஷன் வருது. இது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே 80ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏடி தான் தெரியாது. கரெக்டுங்களா? அண்ட் ஆங்கிள் தெரியும் 30 டிகிரி. அதே டேன் தான் எடுத்துக்க போகிறேன். டேன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது? சிடி. அட்ஜசன்ட் சைடு என்னது? பிடி. இப்போ டேன் 30யோட வேல்யூ 1/√3. சிடியோட வேல்யூ அதே 80 தான். பிடியை நான் ரெண்டாக எழுதுறேன். பிஏ ப்ளஸ் ஏடி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? பிஏ ப்ளஸ் ஏடி சேர்த்தா தான் பிடி கிடைக்கும். இப்போ அடுத்த லைனில் இந்த பிஏக்கான வேல்யூ எழுதிக்கிறேன். அண்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். பிஏ ப்ளஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு 80 × √3. இப்போ பிஏ வேல்யூ ஆல்ரெடி பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 80. அப்போ 80 ப்ளஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு 80 √3. இப்போ இந்த ப்ளஸ் 80 ஆன்சர் பண்ண என்ன ஆகிடும்? -80 இல்லையா? அப்போ AD is equal to 80 √3 minus 80.
therefore AD is equal to 80 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா root 3 minus 1 80 வெளியே போயிடுச்சா அப்போ இங்கே minus 1 வரும். Therefore AD is equal to 80 into root 3 value 1.732 மனப்பாடமா தெரியணும். அப்புறம் minus 1. Therefore AD is equal to 80 into 1 minus ஆயிடும். சரிங்களா, இது எப்படி சால்வ் பண்ணுறதுனா 1.732 minus 1.000 1 இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி தான் 1 வைக்கணும். இப்போ 0.732ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதை எடுத்து எழுதிக்கலாம் 0.732. ஸோ அடுத்த லைனில் இதை ரெண்டுத்தையும் நான் மல்டிபிள் பண்ணிட்டு எழுதுவேன். AD is equal to 0.732 into 80. First அந்த 0 விட்டுடலாம். 8 2s are 16, 8 3s are 24, 25 balance 2, 8 7s are 56, 58 balance 5, 5. ஸோ இப்போ 0 எடுத்துக்கோங்க. 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் 1 2 3. ஆன்சர் வந்து 58.56ன்னு கிடைக்குது. ADயோட வேல்யூ மீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து நமக்கு AD மட்டும் தானே. இந்த டயக்ராமில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ன்றது இந்த ட்ரீ ஏபிலேருந்து இங்கே CD இடத்துக்கு போகிறது. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நமக்கு. AD தான் வேணும், ஃபுல் வேணாம், ஃபுல் டிஸ்டன்ஸ் வேணாம். AD கிடைச்சா போதும். AD என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ADயும் BCயும் ஈக்குவல் தானே. நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கீழே என்ன இருக்கும் அதே மேலேயும் அதே தானே இருக்கும். ஸோ BC ஆர் CB, BC is equal to 58.56 மீட்டர். டிஸ்டன்ஸ் எவ்வளோ பேர்ட் பறந்து போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் is equal to distance traveled by time taken. இதுதான் நான் ஃபஸ்ட்டே எழுதுனேன். இதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஸ்பீட் is equal to distance traveled in 2 seconds 58.56 divided by time taken வந்து 2 seconds. சரிங்களா, அப்போ நம்ம எப்படி எழுதுனா யூனிட்டு மீட்டர் பெர் செகண்டுன்னு எழுதணும். 58.6 மீட்டரு டிவைடட் பைல செகண்ட்ஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 58.56 divided by 2, 2 2s are 4, 1 8, 2 9s are 18. அடுத்து 5 இறக்குறேன். 2 2s are 4, பேலன்ஸ் 1 அந்த 6 வருது. 2 8s are 16 0. கேன்சல் பண்ணால் 29.28ன்னு கிடைக்குது. இதுதான் ஸ்பீடு. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 29.28 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா, therefore ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாம் the speed of the bird is அப்படின்னு எழுதிட்டு கூட நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா, இதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. Thank you so much for watching.